எஸ்பி சினிமாஸ் தயாரிப்பில் அசோக் செல்வன் நடித்த வேலம் ஒரு செம்மையான த்ரில்லர் படம். ஜூன் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஐபிசி மங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஐலாஷஸ். ஐலாஷஸ் அப்படின்றது கண்ணுக்கு ரொம்பவே அழகு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம கண்ணுக்குள்ள எந்த டஸ்ட்டையும் போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இந்த ஐலாஷோட டாப் மோஸ்ட் ஒர்க்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்ணுக்குள்ளே ஏதாவது கல் போய் விழுறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணை ஈஸியாக பிளிங்க் பண்ணுவோம். அது எல்லாத்தையுமே ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணுறது இந்த ஐலாஷோட ஒர்க் ஆகும். இவ்வளோ முக்கியமான ஐலாஷை ரொம்பவே அழகாக நம்ம பராமரிச்சுட்டு வரணும். ஆனால் ஐ மேக்கப் அது இதுன்னு போட்டு நம்ம ஐலாஷஸ் ஃபால் ஆகிறதுக்கு நம்மளே ஒரு ரீசன் ஆயிடுறோம். சில பேருக்கு நேச்சராகவே ஐலாஷஸ் பெருசாக இருக்கும், ஆனால் ஒரு சில பேருக்கு ரொம்பவே குட்டியாக இருக்கும். அதனால அவங்க ரொம்ப காஸ்ட்லியான மஸ்காராஸ் வாங்கி 2 to 3 கோட்டிங்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி போடுறதுனால ஐலாஷஸ் ஸ்பாயில் தான் ஆகுமே தவிர வளராது. சில பேர் ஃபேக் லேஷஸ் வச்சுட்டு அதை எடுக்கும் போதே நம்ம கண்ணுக்கு நேராகவே பார்க்கலாம் 2-3 ஐலாஷஸ் கையோட வந்துடும். இந்த மாதிரி பண்றதுனால ஐலாஷஸ் ஸ்பாயில் தான் ஆகுமே தவிர வளராது. ஐலாஷஸ் ஈஸியா வளர்றதுக்கு ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் இருக்கு, அதுதான் கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய். இது காலகாலமா நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொருளாகும். இது தலையில தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றதுனால பாடி ஹீட் கம்ப்ளீட்டா சரியாயிடும். ஒரு கிளீனான பவுல் எடுத்து அதுல 2 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு வந்தா 1 மந்த் வரைக்கும் கெடாம இருக்கும். நீங்க அப்பப்போ ரெடி பண்ணி யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில் கூட விட்டமின் இ ஆயில், அதாவது விட்டமின் இ கேப்சியூல்ஸ் இப்போ எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. அந்த விட்டமின் இ ஆயில வாங்கி இந்த கேஸ்டர் ஆயில் கூட நல்லா கலந்துக்கணும். இதோட சேர்த்து ஒரு 2 டிராப் ஆஃப் தேனும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூணுத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம ஐலாஷஸ்ல லைட்டா, அதாவது எட்ஜஸ்ல மட்டும்தான் நம்ம கையால அப்ளை பண்ணிட்டு வரணும். கண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னா டெஃபினட்டா இரிட்டேஷன்ஸ் தான் வரும். ஸோ இதை பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு நம்ம நார்மலா தூங்குற மாதிரி தூங்கிடலாம். மார்னிங் எழுந்து நார்மல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சீரமை நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வந்தா 1 வீக்லயே நம்மளோட ஐலாஷஸ் நல்லாவே growth ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா இதெல்லாம் ரெடி பண்ணி யூஸ் பண்ண டைம் இல்லாதவங்க வெறும் சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்து டெய்லி நைட்டு ஐலாஷஸோட எட்ஜில் அப்ளை பண்ணிட்டு வரணும். மேக் ஷோர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போதும் கண்ணுக்குள்ள போகாம பார்த்துக்கோங்க. அப்படி போச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு ரொம்பவே இரிட்டேஷனா இருக்கும். ஐ மேக்கப் ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கணும். அப்படி இல்லைனாலும் ஐலாஷஸ்ல இருக்கிற முடி எல்லாமே ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஐபிசி மங்கை சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Oil Kiehl's oil, and pure almond oil compressed, like organically compressed. So just take some coffee, put some sugar in it and scrub your face, leave it on as a mask.